ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, அதை நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். நான் கீரை சாதத்துக்கு கீரையும் பச்சை மிளகாவும் வாணலில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அதை ஆற வச்சு இப்படி மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அதில் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கீரை சாதம் ரெடி ஆயிரும். நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டிக்கீரை அந்த மாதிரி கீரையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கீரை பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நாம் இது வேக வச்சு தானே அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இதில் சாப்பாடு ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான், நல்லா வணக்கியாச்சு. நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம சாதத்தை போட்டு கலரிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க கீரை சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட தயிர் சாதம் வச்சுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாதம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.